World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகனுஜாலிருந்து உங்கள் எம்எஸ் சரவணன் பேசுகிறேன். நம்முடைய அரங்கத்துக்கு குருஜி வல்லஸ் தினேஷ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்று பார்த்தீங்கன்னா வாஸ்து பற்றி ஐயா நம்மளுக்கு விளக்கம் அளிக்க போகிறார். அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வாஸ்து பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் காலச்சக்கர வாஸ்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஜோதிடத்தில் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. பொதுவாக எல்லாருமே வாஸ்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்னி மூலை கரெக்டாக இருக்கா, தென்மேற்கு மூலை கரெக்டாக இருக்கா, படிக்கட்டுகள் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இது ஒரு அடிப்படையான வாஸ்து. இதை பார்க்காம வாஸ்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஸோ அது கூட இந்த காலச்சக்கர வாஸ்துவை நம்ம கூட சேர்த்துக்கிட்டது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வாஸ்து சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது, வாஸ்துவோடு சேர்ந்து நம்ம ஜாதக கட்டமும் சரியாக இருக்கணும். ஜாதக கட்டம் நல்லா இருக்குது சார், ஆனால் வாஸ்து சரியில்லை, அப்போ நல்லது நடந்துருமான்னு கேட்டால் அவங்களுக்கும் நல்லது நடக்காது. வாஸ்துப்படி வீடை சூப்பராக கட்டிட்டோம் சார், ஆனால் ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கும் நன்மைகள் நடக்காமல் இருக்கும். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, காலச்சக்கர வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை அடிப்படையாக வச்சது. சுற்றுச்சூழல் வாஸ்து அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் இதை செய்யக்கூடிய ஒரு வாஸ்துவாக நம்ம எடுத்துக்க முடியும். வீடை நீங்கள் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கீங்க சார், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், நான் ஒரு 5 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கேன் சார், ஆனால் இன்னும் நான் மென்மேலும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அடையணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா, அவர் போய் ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே 5 கோடி ரூபா போட்டு வீடு கட்டினதுக்கப்புறம் அவர் பெரிய லெவலில் தொழிலதிபர் ஆக முடியாது. அவர் என்ன பண்ணணுன்னா, தொழிலதிபர்கள்லாம் எங்கே இருக்காங்களோ, எங்கே வசிக்கிறாங்களோ அந்த தெருவில் இடம் வாங்கி அவர் ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டு வீடு கட்டினா உடனே அவருக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதை பிளேஸ் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளேஸ் கர்மா, சுற்றுச்சூழல் கர்மா, இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம காலச்சக்கர வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பார்வையில் வாஸ்துங்கிறது உங்களுக்காக கிடைக்கப்பட்ட ஒரு பரிகாரம் மாதிரி தான். எப்படி நீங்கள் ஒரு வேலை கிடைக்கலன்னா விளக்கு போட்டால் பரிகாரம், விளக்கு போடுறது ஒரு பரிகாரம், விளக்கு போட்டோன்னே வேலை கிடைக்குது, இல்லை ஒரு ஆஞ்சநேயருக்கு போய் வெத்தலை மாலை சாத்துறீங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய கோயில் பரிகாரம் மாதிரி வாஸ்துங்கிறதும் ஒரு பரிகாரம் மாதிரி தான். உங்களோட வாழ்க்கையில் சரியில்லாத ஒரு அமைப்பை நீங்கள் சரியான அலைவரிசையோடு மாற்றிக்கிறீங்க, சரியாக உங்கள் லைஃப்பை அலைன் பண்ணிக்கிறீங்க, அதுதான் வாஸ்துன்னு நான் பார்க்குறேன். என்னோடய பார்வையில் வாஸ்து அப்படி தான். அப்போ ஜாதக ரீதியாக ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கோயில் பரிகாரம் கொடுக்குறோம், அதே மாதிரி தான் வாஸ்துவும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம கோயில் பரிகாரம் பண்ணுற மாதிரி வீட்டிலையே அந்த விஷயத்தை சரி பண்ணால் அதை தான் வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அது வாஸ்துவில் கண்டிப்பாக தெரியும். இப்போ யாருடைய ஜாதகத்திலலாம் சனி ராகு சனி கேது இருக்கோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் படிக்கட்டு தப்பாக தான் கட்டியிருப்பாங்க. படிக்கட்டு எங்கே வரணுமோ வாஸ்துபடி அங்கே வராமல் தப்பான இடத்துல தான் கட்டியிருப்பாங்க. படிக்கட்டை எப்படி ஆரம்பித்து போகணுமோ அப்படி ஆரம்பிக்காமல் தப்பாக மாற்றி கட்டி வச்சுருவாங்க. ஸோ அப்போ ஏன் அந்த தப்பு நடக்குதாங்க, என்ன காரணம்? அது அந்த வீட்டோட ஜாதகம். அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்க ஜாதகத்தில் பார்த்தா கண்டிப்பாக சனி ராகு சனி கேது, சனி நீசம், சனி போய் வேதகன்சாரத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த படிக்கட்டு அங்கே தப்பாக வந்துடும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கு, சந்திரன் கெட்டு போயிருக்குன்னா அப்போ சமையலறையில் பிரச்சனை வந்துடும், தென்கிழக்கு மூலையில் டெஃபினட்டாக ப்ராப்ளம் வரும். அப்போது ஒரு ஜாதகத்தை நீங்கள் அவங்க வீட்டுக்கே போய் விசிட் பண்ணாமல் ஜாதகத்தை இங்கே பார்த்தே உங்கள் வீட்டில் இந்தந்த வாஸ்து பிரச்சனை இருக்குங்கிறத ஜாதகத்தை பார்த்தே சொல்ல முடியும். ஸோ இது ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கெங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து பஞ்சபூத வாஸ்து அப்படிங்கிற ஒரு அமைப்புப்படி நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லா கார்னர்ஸையும் சரி பண்ணணும். அக்னி மூலை கரெக்டாக இருக்கா, ஈசானி மூலை கரெக்டாக இருக்கா, வாயு மூலை கரெக்டாக இருக்கா, குபேர மூலை கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இது அடிப்படை வாஸ்து. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடறோம் சார், அப்பையும் எனக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது, அப்பையும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அப்பையும் எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறோம், அது கிடைக்க மாட்டேங்குது, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சார் எல்லாமே சரி பண்ணிட்டுமே வாஸ்துப்படி, படிக்கட்டு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஒரு வாஸ்துக்காரர் பார்த்தாரு, படிக்கட்டு சரியில்லைனாரு, நான் படிக்கட்டு மாற்றிட்டேன். அதே மாதிரி நான் சமையலறை பிரச்சனைனாங்க, அதையும் மாற்றிட்டேன், எல்லாம் சரி பண்ணிட்டேன். பூஜை ரூமில் பிரச்சனைனாங்க, அதையும் இடித்து கட்டிட்டேன். 20 லட்ச ரூபா நான் செலவு பண்ணிட்டேன் இடித்து கட்டுறதுக்கு, ஆனால் இன்னமும் என் பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை என்ன தான் உள்ளுக்குள்ளே சரி பண்ணாலும் வீட்டோட தலைவாசல் தான் அங்கே முக்கியமான பங்கு வகிக்கும்.
என்ன காரணம்? உங்களோட வீட்டோட தலைவாசல் என்ன டைரக்ஷனில் நீங்கள் தலைவாசல் வச்சுருக்கீங்களோ அந்த தலைவாசலை குறிக்கக்கூடிய கிரகம் யாரோ அவர் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்தின் வாசலில் நீங்கள் வசிச்சிங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் அந்த வாசலை மாற்றுற வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்காது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ஜாதகத்தில் இதை பார்த்தாச்சு. ஆயிரக்கணக்கான வீட்டுக்கு போய் ஜாஸ்து பார்த்தாச்சு. இதை வந்து ஆதாரபூர்வமாக சொல்லலாம். ஒரு வாசல் சரியில்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நிறையா கிளைண்ட்ஸ்க்கு நான் பார்த்து கொடுத்துருக்கேன், சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒருத்தங்க கடக லக்னம், அவருக்கு 5, 10 கூடையவன் வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு. 2ஆம் இடத்துல உத்திரம் 1ஆம் மாதத்தில் புஷ்கரண வம்சத்தில் உட்காந்துருக்கு. அவர் வந்து தெற்கு பார்த்த வீட்டில் வசிக்கிறார். ஒரு வாஸ்துக்காரர் என்ன பண்ணிட்டார்னா, தெற்கு பார்த்த வீட்டில் இருந்தீங்கனாலே கடன் வந்துடும், நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். வீட்டை விட்டு சொந்த வீடு தான் ஆக்சுவலாக, அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து அவர் நிறைய பணம் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு வீடை கட்டுறார். இன்னொரு வீடு என்ன கட்டுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேற்கு பார்த்த டைரக்ஷன் வச்சு கட்டி முடிச்சிடறார். அவர் வீட்டில் வாஸ்தெல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் தலைவாசல் வந்து மேற்கு பார்த்த மாதிரி வச்சுட்டாங்க. அவரோட ஜாதகத்தில், அந்த கடகலக்கண ஜாதகத்தில் செவ்வாய் சூப்பராக இருந்தாது. செவ்வாய்னா தெற்கு டைரக்ஷன். அப்போ அவர் இருந்த வீடு சூப்பராக இருந்தது. இருந்த வரைக்கும் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தெற்கு பார்த்த வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்லி மேற்கு பார்த்த வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. இவரும் போயிட்டார், மேற்கு பார்த்த வீட்டுக்கு போயாச்சு. அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கடகலக்கணத்துக்கு சனி வந்து அவருக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. சனி வந்து 10ஆம் இடத்துல போய் உட்காந்து, சனி 10ஆம் இடத்துல எப்படி இருக்கும்? நீசமாக இருக்கும். கடகலக்கணத்துக்கு 7, 8 கூடியவன் அங்கே போய் நீசமாகி உட்காந்துட்டார். அப்போ என்ன ஆகிட்டாருன்னா, அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அவருக்கு எதிர்பார விதமான பிரச்சனைகள், உடலில் பிரச்சனை ஏற்படுது. மனைவி கூட மன உளைச்சல் ஏற்படுது. ஏன்னா 7, 8 ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தொழிலையும் ஒரு நசிவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒழுங்காக இருந்தவர் ஒரு தலைவாசல் தப்பாக இருக்கிற வீட்டுக்கு போனோன்னே, கட்டி போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதில் வேறு அவர் கரெக்டாக சனி புத்தி. அப்போ பாருங்கள், ஒரு புத்தி வரும்போது நம்மளோட மைண்டை மாற்றும். அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகத்தோட தலைவாசலாக தான் நம்ம இருக்கணும். இல்லைன்னா நிறையா ப்ராப்ளங்களை சந்திப்போம். அதில் எந்த மாற்றக்கிறதுல கண்டிப்பாக சந்திப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சால் உங்கள் வீட்டில் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்தோட வாசலை வச்சு பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. இது ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு. இப்போ கடகலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்து தெற்கு பார்த்த வீட்டில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையலாம். நிறைய பேர் பாருங்கள், அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க 10 வீடு கட்டுவாங்க. 10 வீடுமே தெற்கு பார்த்த வீடாக இருக்கும். 10 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எல்லா பிஸ்னஸோடைய வாசலும் தெற்கு பார்த்த வாசலை வச்சுருப்பாங்க. அவங்க கடை ஃபுல்லாக தெற்கு பார்த்த கடையாக இருக்கும். ஆனால் காமனாக என்ன சொல்லுவோம், தெற்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்போயுமே காமன் ஃபேக்டர்ஸை வாஸ்துவில் பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு சில இடங்களில் பயன்படுத்தினாலும் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட வாசல் வீட்டில் வச்சோம்னா நிச்சயமாக நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருவாங்க. மகர லக்னக்காரங்க ஒருத்தங்க அப்படியே ஒரு கிளைண்ட் வந்தாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை சார்னு வந்தாங்க. அவங்களுக்கு கிழக்கு பார்த்த வீட்டில் நீங்கள் தங்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்தது. கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிரன். மகர லக்னத்துக்கு 5 கூடையவன் தான் சுக்கிரன். அப்போ அவங்க கிழக்கு பார்த்த வீட்டில் எப்போ வசிக்க ஆரம்பித்தாங்களோ அந்த வீட்டுக்கு போய் 10 மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இம்மிடியேட்டாக அது வேலை செய்யும். ஸோ அப்போ அந்த வாஸ்துங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் வெறும் வாஸ்துவாக பார்க்கக்கூடாது, ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸையும் கம்பைன் பண்ணி பிளேஸ் கர்மாவையும் கம்பைன் பண்ணி எடுக்கிற விஷயந்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலச்சக்கர வாஸ்து. கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களுக்கு மேலே இந்த காலச்சக்கர வாஸ்து கற்றுக்கிட்டு நிறைய மாநிலங்கள்லேருந்து வந்து படிச்சிருக்காங்க. அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லேக்ஸ் கணக்கில் வாஸ்து பார்த்து சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க என்னுடைய மாணவர்கள். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இந்த இன்டர்வியூவில் அதை பற்றி நான் முழுமையாக நிறையா உங்களுக்கு தகவல்கள் கொடுக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன். இதை பயன்படுத்திக்கோங்க. ஐயா, இப்போ பேசும்போது சொன்னீங்க பிளேஸ் கர்மான்னு சொன்னீங்க. அது இன்னும் எப்படி விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பிளேஸ் கர்மா பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணுங்க. பிளேஸ் கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக கர்மானாலே ஒரு செயலோட விளைவு தான் கர்மா. நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல் மற்றும் கெட்ட செயலுடைய விளைவு, த ரிசல்ட் ஆஃப் குட் அண்ட் பேட் ஆக்ஷன் தான் கர்மான்னு சொல்கிறோம். அப்போ அந்த கர்மா ஒரு இடத்துல பாசிட்டிவாகவும் உருவாகிருக்கும், நெகட்டிவாகவும் உருவாகிருக்கும். அப்போ அந்த ஒரு இடத்துல திரும்ப திரும்ப ஒரு கர்மா நடந்துக்கிட்டே இருந்தால் அதுக்குன்னு ஒரு கர்மா உருவாயிரும், அதுக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் உருவாயிடும், ஒரு பேட்டர்ன் உருவாயிரும். அதுதான் பிளேஸ் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பிளேஸ் கர்மாவை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ ஹைவேல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த உளுந்தூர்பேட்டை ஏரியாலலாம் பாருங்கள், உளுந்தூர்பேட்டில் டோல்கேட் பக்கத்தில் கண்டினியூவாக கடை இருக்கும். ஹோட்டல் கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸு
காரு, ஹைவேல போகிறவங்களாம் நிறுத்தியிருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஒரு நான்வெஜ் கடை இருக்குது, ஒரு வெஜ் கடை இருக்குது, ஒரு நான்வெஜ் கடை இருக்குது. இப்படி மாறி மாறி ஒரே இடத்துல வச்சுருக்காங்களே, இப்படி ஒரே இடத்துல வச்சா எப்படி ஓடும்? எல்லாரும் வேறு வேறு கடைக்கு போவாங்கள்ல, பிஸ்னஸ் ஒழுங்கா நடக்காதுன்னு யோசிக்கலாம். எப்பயுமே அந்த இடத்துல ஹோட்டல் வச்சா தான் சக்ஸஸ் ஆகுங்கிறது தான் பிளேஸ் கர்மாவா இருக்கும். அப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும், ஹைவேல போய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி நீங்கள் கட்டணும் ஹோட்டல். இல்லை வாடகைக்கு எடுத்தாவது பண்ணணும். பண்ணுனா உங்கள் ஜாதகத்தில் ஹோட்டல் பண்ணக்கூடிய யோகம் இருந்தால் நிச்சயமாக அங்கே ஆரம்பிக்கும்போது நீங்களும் ஒரு வெற்றியாளராக அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் வர முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அந்த அமைப்பு இருக்கும். இப்போ டி நகர் எடுத்துக்கோங்க, அங்கே ஏன் அவ்வளோ ஜவுளி கடை, அவ்வளோ நகை கடை வரணும்? அப்போ அங்கே சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ஒரு பிளேஸ் கர்மா இருக்குது. அப்போ அங்கே நகை கடை, ஜவுளி கடை யார் வச்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. அதான் அதோட அமைப்பு. அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த அமைப்பை சக்ஸஸ் பண்ணுவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து ஒரு கஃபே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன் இப்போ ஜோதிடர்கள் கூட நிறைய வந்து கேட்பாங்க, சார் நான் ஒரு ஜோதிட ஆஃபீஸ் போடலான்னு இருக்கேன், எங்கே ஆரம்பிக்கலான்னு கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுவேன், ஜாதகத்தில் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற டைம் இருக்கான்னு பார்த்துருவேன். பார்த்துட்டு ஓகே டைம் இருக்குது, அப்போ நீங்கள் இந்த டைமில் ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் எங்கே வரிசையாக ஜோதிடர்கள் ஆஃபீஸ் போட்டு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் போடுங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. சார் அங்கேயே ஒரு 4 ஜோசியர் இருக்காங்க, நானும் போய் ஆஃபீஸ் போட்டு எப்படி சார் எனக்கு கிளைண்ட் வருவாங்க, நான் டெவலப் ஆக முடியாதும்பாங்க. நீங்கள் போடுங்க, நிச்சயம் டெவலப் ஆவீங்கன்னு சொல்லுவேன். அங்கே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திலாம் சப்போர்ட் பண்ணுற டைமில் மிகப்பெரிய வெற்றி ஜோதிடராக அங்கே வந்திருப்பார். ஸோ ஏன்னா அந்த பிளேஸ் கர்மாவும் நம்ம இயக்கணும். கர்மாவே இல்லாத இடத்துல நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில் போய் ஒரு ஆஃபீஸை போட்டோம்னா டெவலப் ஆக முடியாது. ஸோ இப்படி தான் அந்த விஷயங்களை வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் கூட ஒசூரில் இருக்கேன். அந்த ஒசூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது. சின்ன கிளினிக்கும் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிராண்டட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, கண்டினியூ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இன்னொரு புது ஹாஸ்பிட்டல் வருது, மறுபடியும் அதே இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கர்மா காலச்சக்கர வாஸ்து தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஆனால் அந்த இயக்கம் அப்படி தான் இயங்கும். அப்போ இதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அது மாதிரி பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள் எங்கே ஜோதிட மீட்டிங் அதிகமாக நடக்குது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் எடுத்துக்கோங்க, அங்கே பெருசாக ஒரு எந்த மீட்டிங் நடக்கலை. திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கோங்க, அங்கே நிறைய மீட்டிங், அங்கே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கூட கேட்பாங்க, சார் தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் போடுங்க சார், திருநெல்வேலியில் வந்து ஒரு மீட்டிங் போடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த கருத்தரங்கம் நடத்துறது, ஜோதிட கருத்தரங்கம் இதெல்லாம் வந்து எங்கே அதிகமாக நடக்குதுன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் சுற்றி சுற்றி கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் கர்மா, ஜோதிட கருத்தரங்கம் நடத்துறதுக்கான கர்மா நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கருத்தரங்கம் நீங்கள் யாராவது நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே நடத்தும் போது அவங்க தொடர்ச்சியாக நடத்த முடியும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். இதுதான் அதுக்கான கர்மா. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே அந்த கர்மா இருக்குங்க. இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க? திருப்பூர் ஏரியா. அப்போ டெக்ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? திருப்பூர் போயிடணும். போய் அவங்க ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கர்மா இருக்குங்க. அந்த கர்மாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா ஆக்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் அந்த காலச்சக்கர வாஸ்துவில் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துலிங்க தப்பான வாஸ்துல யார் இருப்பாங்கய்யா, குறைபாடு அதில் இருக்குங்கய்யா, அது எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே செவ்வாய் கூட கேது தொடர்பு இருக்குது, அதே மாதிரி செவ்வாய் கூட சனி தொடர்பு இருக்குன்னா அவங்க ஒரு தப்பான வாஸ்து வீட்டில் தான் வசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் பாவத்தில் கேது தொடர்பு இருக்குது, இல்லை 4ஆம் பாவம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் 6, 8 பன்னெண்டில் மறைஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் தான் இருப்பாங்க. சரியான அலைவரிசை உள்ள வீடு அவங்களுக்கு இருக்காது, ஒரு தப்பான அலைன்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்பு ஜாதகத்தில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு நல்ல தசா புத்தி இருக்கும், ஒரு கெடுதலான ஒரு புத்தி வரும். அந்த கெட்ட புத்தி வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா புத்தி மாறி நல்லா இருக்கிற வீட்டை விட்டுட்டு தப்பான வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ எப்பயுமே வந்து இந்த பிளேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா உடனே கேட்கணும், வீடு மாற்றினீங்களா? ஆமாம் சார். வீடு மாற்றினதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சா? ஆமாம் சார் வந்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சக்ஸஸ் ஆனவங்க, நல்ல புத்தி நடக்கிறவங்களுக்கு பாருங்கள், இடம் மாற்றினீங்களா? ஆமாம் சார். மாற்றினதுக்கப்புறம் சூப்பராக இருக்கீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடம் மாற்றங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து மேஜராக அது ப்ளே பண்ணும். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கணும், எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கக்கூடாதுங்கிறத ஒரு ஜோதிடத்தை அணுகி ஜாதகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலச்சக்கர வாஸ்து அதை ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ணி பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய மாணவர்களே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான நீங்கள் நிவர்த்திகளை பண்ணிக்கணும்.
ப்ராப்பரான நிவர்த்தினா என்ன, எங்கே தவறு இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டாலே போதும். மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, வாஸ்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது இடிச்சு கட்டுற மாதிரி சூழல் இருக்குன்னா அந்த வீட்டை மாற்றி வந்துடுங்கன்னு நான் சொல்லிடுவேன். மாற்றி வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை சார் நான் செலவு பண்ணி இடிக்கிறேன், தலைவாசலை மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான தலைவாசல் எதுன்னு பார்த்து கொடுத்து மாற்றி வைக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள்லாம் ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்க அல்லது ஒரு வீடு வாங்க போகிறாங்கன்னா என்ன கூப்பிடுவாங்க. நான் வாஸ்துக்காக போவேன். அங்கே போய் முதல்ல வந்து எந்த ஓப்பனிங்கில் உங்கள் ஃபேக்ட்ரி வைக்க போகிறீங்க, மேற்கு பார்த்தா கிழக்கு பார்த்தா, அதை தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்புறம் தான் இன்டர்னல் வாஸ்துக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரி வாஸ்துப்படி உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்களை வச்சுக்கணும், எங்கே வந்து சிஓ உட்கார வைக்கணும், எங்கே வந்து தொழிலாளர்களை வந்து உட்கார வைக்கணும், எங்கே வந்து சாப்பிட்ற இடத்த வைக்கணும், எங்கே வந்து இபி கனெக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அதை செட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு ஏற்படும். இதுக்கு மேலே என்னென்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாஸ்து எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தீய சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கும். பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருவாங்க அந்த இடத்துல. அல்லது காலங்காலமாக அந்த இடம் வந்து ஒரு சுடுகாடாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த இடத்துல ஒரு புத்து இருந்திருக்கலாம், அந்த புத்தை இடிச்சிட்டு ஃபேக்ட்ரி கட்டியிருப்பாங்க, அல்லது ஒரு கோயில் இருந்திருக்கும், அந்த கோயில் யாருக்குமே தெரியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி கட்டியிருப்பாங்க, ஒரு பெரிய கிணறு இருந்திருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு உயிர் பலி நடந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு கர்மா இயங்கிக்கிட்டு இருக்கும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது வந்து அந்த ஃபேக்ட்ரி ஓனரோட ஜாதகத்தில் பார்த்தா கூட பெருசாக தெரியாது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிரசனம் போட்டு பார்க்கணும். ஸ்பாட் பிரசனம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பாட்டில் போய் பிரசனம் போட்டு பார்க்குறது. அந்த ஸ்பாட்டில் போய் பிரசனம் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, எக்ஸாக்டாக அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் ஒரு தடவை ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகும்போது பிரசனம் போடும்போது பார்த்திங்கன்னா மகர லக்னம் விழுந்துச்சு. மகர லக்னத்துக்கு 4ல் வந்து ராகு வந்தார். அப்போ ராகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து வசிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் கேட்குறேன், இங்கே வந்து நிறையா வந்து அந்நிய மக்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார், இங்கே வந்து அந்நிய மாநிலத்திலேருந்து வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிரசனம் கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அந்த பிரச்சனை ரீதியாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அங்கே ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம போய் வாஸ்து பார்க்குறப்ப அந்த வாஸ்து அந்த இடத்துக்காக வாஸ்து போடும்போது அந்த லக்னத்திற்கு பிரசன்ன லக்னத்துக்கு 4ல் மாந்தி இருந்தால் அப்போ இங்கே ஏதாவது ஒரு மரணம் நடந்துச்சா, டெத்து நடந்ததா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார், ரீசெண்டாக வந்து இங்கே ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஷாக் அடித்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பிரசனத்தில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி வழிகாட்டுதலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஏன் வாஸ்துவில் வந்து இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸு, ஏதாச்சும் ஒரு இதுதான் விளக்கம் கொடுங்க. பொதுவாக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதை தலைவாசல் ரீதியாக பார்க்கும்போது வடக்கு பார்த்த வாசலில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா வடக்கு வந்து பொதுவாக குருவோட ஆதிக்கமாக நம்ம எடுக்கணும். நீங்கள் பொதுவாக வந்து இந்த கிரகங்களுடைய டைரக்ஷனை எப்படி பார்க்குறோன்னா, நவகிரகங்களை எப்படி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கோயிலில் பாருங்கள். குருவை தான் வந்து வடக்கு பார்த்து வச்சுருப்பாங்க. புதனை எங்கே வச்சுருப்பாங்க? வடகிழக்கு மூலையில் வச்சுருப்பாங்க. சந்திரனை தென்கிழக்கு மூலையில் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி அந்த டைரக்ஷனில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே வீட்டுக்கு அந்த டைரக்ஷனோட கிரகங்களோட ஆதிக்கம் இங்கே செயல்படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ குரு யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கோ அவங்கெல்லாம் உங்கள் வீட்டை வடக்கு பார்த்த வீட்டில் வசிக்கும் போது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அல்லது உங்கள் வீட்டில் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து பண்ணணும். இப்போ குழந்தைங்க படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது நீங்கள் பணம் வைக்கிற விஷயமா இருக்கட்டும், அதை வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பயுமே வந்து ஒரு உண்டியலை வச்சுக்கணும். உண்டியல் வச்சு அதில் வீட்டில் எல்லாருமே தனித்தனியாக உங்களுக்குன்னு ஒரு உண்டியலை வச்சு பணத்தை சேர்த்திட்டே வந்தீங்கன்னா அந்த வீட்டில் என்ன ஒரு வைப்ரேஷன் உருவாகும்னா பணம் சேரக்கூடிய வைப்ரேஷன் உருவாகிடும். எல்லாருமே அது ரெகுலராக ஒரு ஹேபிட்டாக பண்ணணும், உண்டியல் வச்சு பணம் போட்டே வர்றது. அப்போ பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுறத நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு, பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி அதுக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ யாருடைய வீட்டில் படிக்கட்டு பிரச்சனையாக இருக்கிறதோ அல்லது படிக்கட்டு டேமேஜ் ஆகிடும், ஏதோ குழந்தைங்க வந்து சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி படியை உடச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி படிக்கட்டு உடஞ்சி போனால் உங்கள் தொழிலில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். உடஞ்சி போகிறதுங்கிறது கேது 8ஆம் இடம். அப்போ உங்கள் தொழிலுக்கு ஏதாவது எதிர்பாராத ஒரு கண்டம் தொழிலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ யார் வீட்டிலலாம் படிக்கட்டு சேதம் அடைஞ்சிருக்கோ அவங்களாம் உடனே படிக்கட்டை சரி பண்ணிடணும், இல்லைன்னா தொழிலில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் தென்மேற்கு மூலை வந்து ஓப்பனில் விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும். ஏன்னா ராகுவோடைய ஆதிக்கம். அப்போ வந்து உடம்பை கெடுக்கிற அமைப்பு, உடம்புல விஷம் ஏறினா என்ன ஆகும், பல நோய்கள் வரும்.
அந்த மாதிரி தாக்கங்களை வந்து கொடுத்துரும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது, கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க, இல்லை வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா சமையல் கட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். சமையல் கட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்வோ போட்டிருப்பாங்க, ஆனால் ஆர்வோ வேலை செய்யாமல் அப்படியே வச்சுருப்பாங்க, அது இயங்காமல் இருக்கும் அந்த பொருள். அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகாமல் அடைச்சிக்கும். அப்போ என்ன ஆகும், ஃபேமிலிக்குள்ளே அந்த பிரச்சனை ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி சமையல் கட்டில் வந்து அடுப்பை வந்து ஒழுங்காக எரியாமல் இருக்கும், அதை சரி பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வாஸ்து மட்டும் இல்லை, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை கூட சரி பண்ணாமல் வச்சுருந்தா அந்த எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகிடும். அது என்ன ஆகும்னா தென்கிழக்கு மூலையில் ப்ராப்ளம் ஆகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற இல்லற வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கிரகங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். வடகிழக்கு மூலையில் பிரச்சனை இருக்குது, வடகிழக்கு மூலையை அடைச்சி வச்சுட்டாங்க, ஜன்னல் வைக்காமல் விட்டுட்டாங்க, ஸோ அங்கே வந்து வடகிழக்கு மூலை அடிபட்டிருக்கு, கட்டாயிருக்கு அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒழுங்காக டிகிரி முடிக்க முடியாது, திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வந்துடும், செக்கில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், தோல் நோய் வரும். வடகிழக்கு மூலையில் பிரச்சனை இருந்ததுன்னா புதன்னா ஸ்கின். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மூலைகள் பாதிக்கப்படும் போதும் அந்தந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே வரும். அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று வாஸ்து ரீதியாக அந்த இதை சரி பண்ணணும், ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தும் சரி பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நீங்கள் பொருளாதாரத்துக்காக கேள்வி கேட்டீங்க, நான் எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே பண்ணும்போது ஒரு வாஸ்து இல்லை இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளியில் வந்து அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நிச்சயமாக வர முடியும். வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் சிவம், சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போது வந்து ஐயா, இப்போ ஒரு வாஸ்து பற்றி சொல்கிறீங்க. இப்போ ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கும்போது தள்ளி போகுது இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்குங்களா? இதை கோவிலுக்கு போய் வந்தோமா அதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி ஆகிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் ஐயா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சில இடங்களுக்கெல்லாம் போய் வீடு வாங்கியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான், சென்னையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி கோயிலுக்கு ரெகுலராக போகலாம். அதுக்கப்புறம் திருச்சி மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். புதுக்கோட்டை பக்கத்தில் செவ்வலூரில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இங்கே அடிக்கடி இந்த 4 கோயிலையும் அதிகமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாலே கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். எவ்வளோ பெரிய இட பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் பூமிநாதேஸ்வரர் கோயிலுக்கு ரெகுலராக போய், சார் எனக்கு வந்து 1 ஏக்கர் இடம் இருந்தது சார், 1 ஏக்கர் விற்கலனா கூட ஒரு அரை ஏக்கராக விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இருக்காங்க. ரிசல்ட் வராமல் இருக்காது. உங்கள் ஜாதகத்துக்குள்ளே பிரச்சனை நிறையா வச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரிசல்ட் வந்து குறைவாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு சில கோயில் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு இந்த கோயில்களுக்கு ரெகுலராக போகும்போது 100% ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ சில பேருக்கு 4ஆம் இடம் முடக்காக இருக்கும், 12ஆம் இடம் முடக்காக இருக்கும். 4ஆம் இடம் முடக்காக இருந்தால் வீடே வாங்க முடியாது. 12ஆம் இடம் முடக்காக இருந்தால் வீடு இருக்கும், விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியாது. அப்போ இந்த முடக்கு தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமான மாற்றங்கள் வந்து ஒருத்தருக்கு ஏற்படும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னா நில ராசியில் நிறையா கிரகங்கள் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து இடம் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு சிறப்பாக பண்ணாலே இடம் வாங்கிடலாம். ஏன்னா பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். புதன் உச்சமாகிறது எங்கே ஆகிறாரு? கன்னியில் போய் உச்சமாகிறார். அந்த கன்னி அப்படிங்கிறது நிலராசி. அப்போ வந்து பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணிட்டு வந்தாலே இடம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளே அந்த நிலம் சார்ந்த அவதாரம் எடுத்து வந்திருக்கார். எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு அமைப்பு அவருக்கு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஸ்ரீமுஷ்ணமில் இருக்கக்கூடிய வராக பெருமாள். ஸோ வராகர் அவதாரம் எடுத்ததே வந்து நிலத்தை வந்து தோண்டி போய் பார்க்குறதுக்காக தான் அந்த அவதாரத்தை எடுத்தார். ஸோ அதனால் பெருமாள் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும். இது பொதுவாக புதன்கிழமை நாளில் பண்ணுறது சிறப்பு. சிறுவாபுரி பூமிநாதேஸ்வரர் கோயில், செவலூர் பூமிநாதேஸ்வரில் செவ்வாய்க்கிழமை போங்க. ஸ்ரீமுஷ்ணம் வந்து புதன்கிழமை நாளில் போகிறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இது அனுபவ ரீதியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெம்பிள்ஸாக இருக்குது. இது எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பற்றி வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களாயா? இதை இப்போ வகுப்பு எடுத்துங்க, கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதை பற்றி கொஞ்சம் விளக்கு. காலச்சக்கர வாஸ்து பற்றி ஏற்கனவே 2 வருடத்திற்கு முன்னாடி வகுப்பெடுத்தேன். அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒரு 20 நாள் தொடர் வகுப்பாக இதை எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்டே இந்த வகுப்பு எடுப்பேன். தினமும் மாலை 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்பில் முழுமையாக ஒரு நார்மல் வாஸ்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் எப்படி சரி பண்ணணும், அதுக்கப்புறமேல் வந்து என்விரான்மெண்டல் வாஸ்து, பிளேஸ் கர்மா,
இதெல்லாம் உள்ளடக்கிய சப்ஜெக்டாக இந்த காலச்சக்கர வாஸ்துவை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அருமையான ஒரு வகுப்பாக இருக்கும். இது எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்துறது மூலிமா உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ சில பேரால் முடியல அப்படின்னா அதை நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நேரில் வர வச்சு கூட பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ வாஸ்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகப்படி சின்ன சின்ன வாஸ்து பரிகாரம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய வாஸ்து பரிகாரம் சொல்ல போகிறேன். அது இலவசமாக சொல்ல போகிறேன். இந்த வகுப்பில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு வாஸ்து சம்மந்தமான PDF கொடுக்க போகிறேன். பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு. மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிளாஸ் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறைவனுடைய அருளில் நம்ம நடத்தக்கூடிய வகுப்பிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் கட்டண சலுகை கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், நல்ல நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோட்டியோடு இணைந்து இந்த வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த அரங்கத்திற்கு வந்து என்னை கேள்விகள் கேட்டு மக்களுக்கு நிறையா கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு உதவியாக இருந்த ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் வீடு முறையான வாஸ்துவில் உள்ளதா? உங்கள் நிறுவனம் முறையான வாஸ்துவில் உள்ளதா? வாழ்க்கையில் ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வாஸ்துவில் தீர்வு வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் வாழ்வியல் வாஸ்து பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 20 நாட்கள். வகுப்பு நடைபெறும் நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மனையடி சாஸ்திரம், வாஸ்துவின் முக்கியத்துவம், பொது வாஸ்துவிற்கும் காலச்சக்கர வாஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசம், சுய ஜாதகத்தை வைத்து வாஸ்துவை எப்படி பார்ப்பது, வெற்றி தோல்வி தரும் திசைகளை எப்படி அறிவது, வீட்டின் தலைவாசல் எப்படி அமைப்பது, வசிக்கும் ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு என அனைத்திற்கும் வாஸ்து எப்படி பார்ப்பது, பிளேஸ் கர்மா, இடம் கர்மாவை பயன்படுத்தி எப்படி வாஸ்து பார்ப்பது, வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் நிறுவனத்தில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை தெய்வ சக்தியை உருவாக்குவது எப்படி, சொத்து வாங்கும் வீடு வாங்கும் பொழுது எப்படி வாஸ்து பார்ப்பது, விற்காத நிலம் வீட்டை விற்க காலச்சக்கர வாஸ்துவின் சூட்சமங்கள், வீட்டை இடிக்காமல் செலவு இல்லாமல் வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்வது, வருமானம் லாபம் பெற கடன் பிரச்சனை தீர வாஸ்து சூட்சமங்கள், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வாஸ்து சூட்சமங்கள், குழந்தைகளின் படிப்பு, உத்தியோகம், அரசு வேலையை கொடுக்கும் வாஸ்து சூட்சமங்கள், உடல் உபாதை நோயை குணப்படுத்தும் வாஸ்து சூட்சமங்கள், தொழில் நிறுவனத்தில் தொழில் விருத்தியடைய வேலையாட்கள் சொல் பேச்சு கேட்க வாஸ்து சூட்சமங்கள், வெளிநாடு பயணம், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மன நிம்மதி பெற வாஸ்து சூட்சமங்கள். மேற்கண்ட தலைப்புகளில் காலச்சக்கர வாஸ்துவும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் தெளிவாக எளிமையாக கற்றுத்தரப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு காலச்சக்கர வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9566837234 மற்றும்
9080066894.